ஹலோ. 5 கரத்தனை ஆணை முகத்தனை 5 கரத்தனை ஆணை முகத்தனை ஹலோ ஹலோ இந்தும் இளம்பிறை போழுமையற்றனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றினேன் குந்தியில் வைத்து அடி போற்றினேன் நாயகா உனை நாங்கள் எப்பொழுதும் குந்தியில் வைத்து போற்றி போற்றி வணங்குவோம் போற்றி வணங்குவோம் ததரன வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாளனை வெள்ளை அரியாயனத்திலே சரியாக என்னையும் அமர வைத்த தாயே நான் முகன் தேவியே நாவுக்கரசியே தாயே கலைமகளே அம்மா தப்பாமல் எங்கள் நாள் வந்து குடியிருக்க வருவாய் கலைமகளே அம்மாளியே தப்பாமல் எங்கள் நாவலில் வந்து குடியிருக்க வருவாய் வருவாய் குடியிருக்க வருவார் அம்மா தாயே கலைமகளே குடியிருக்கத்தான் நாவில் வந்து அருள் புரிவார் அம்மா 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 உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்
நிலவுலாகிய நீர்மழை வேளையன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர்சிலம்படி பாதத்தை வாழ்த்தி வணங்குவோம் மலர்சிலம்படி பாதத்தை வாழ்த்தி வணங்குவோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று ஈரெழுத்து மந்திரத்தாள் இம்மையே ராமா என்ற ஈரெழுத்து மந்திரத்தாள் ராமா என்ற ஈரெழுத்து இரண்டானவன் எழுத்தில் ராமா என்ற ஈரெழுத்தினால் அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த ஐயன் அரிகர புத்திரன் தர்மசாஸ்தா என் ஐயன் இந்த மேல பாப்பாக்குடி என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரத்தில் அருள் கொடுக்கும் தெய்வமாகவே வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் ஐயம் பந்தி தேவாதைகள் ஐயனுக்கு மெய்யனாக விளங்கும் அரிகர புத்திரன் தர்மசாஸ்தா ஐயன் வைப்பார் உடையார் சாஸ்தா என் ஐயன் வைப்பார் உடைய சாஸ்தா என் வருவார்
ஐயனோடு ஐயன் வாசலிலே அதிகார தேவாதைகளாக வந்து அருள் வாழித்துக் கொண்டிருக்கும் என் அப்பனாகி ஆண்டவன் வண்ணக்கருப்பன் அழகு வண்ணக்கருப்பன் ஐயன் வருவான். பேச்சியம்மாள் பிரம்மசக்தி சிவன் அணைந்த பெருமாள் தளவாய் மாடன் மாடத்தி மற்றும் இக்கோவிலில் அமர்ந்து கொண்டு அருள் வாழித்து வரும் பரிவார தேவாதைகள் வருவார்கள். நமக்கும் வருவார், இந்த ஊர் மக்களுக்கும் வருவார். ஐயனை வணங்கும் மக்களுக்கெல்லாம் ஒரு நாளும் தாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லையே இல்லையே இல்லையே. நமக்கும் வருவார் என்ற ஊரவர்க்கும் வருவார். 21 பந்தி தெய்வம் 61 கூட்டுறவு நமக்கும் வந்து அருள் பாலிப்பார், மக்களுக்கும் அருள் பாலிப்பார். அருள் பாலிப்பான் பாலிப்பான். ஆடிய பாதம் நெடிய கருணையா ஆணை முகத்தோனே விநாயகா, ஆடை முகத்தோனே விநாயகா. ஆடிய பாதம் நெடிய கருணையா ஆணை முகத்தோனே விநாயகா, ஆடை முகத்தோனே விநாயகா. தேடிய போதினில் வல்லமை உடனே தேடிய போதினில் வல்லமை உடனே பெரும் வந்தருள்வார். ஆடிய பாதம் நீடிய கருணை ஆடை முகத்தோனே விநாயகா. ஆணை முகத்தோனே விநாயகா, தேடிய போதே வல்லமையுடனே தேடிய போதே வல்லமையுடனே சீக்கிரம் நீ வருவாய். அது பாடிய நாவலர்கள் சுடிய தமிழை செய் பகரும் பெருமானே விநாயகா, பெருமானே விநாயகா. பாடிய நாவலர்கள் சுடிய தமிழை செய் பகரும் பெருமானே விநாயகா, ஏகனே விநாயகா. நாடிய நாவலர்கள் நாவிலே வந்த நாடிய நாவலர்கள் நாவிலே வந்துதிப்பாத விநாயகனே, பாடிய நாவலர்கள் சூட்டிடும் தமிழை பகரும் பெருமானே விநாயகா. பகரும் பெருமானே விநாயகா, பாடிய நாவலர்கள் நாவிலே வந்தருள்வார். பாடிய நாவலர்கள் நாவிலே வந்தருள்வார். விநாயகனே. திருமகனே அருள் பெரும் ஜோதியே அத்தி முகத்தோனே விநாயகா, முகத்தோனே விநாயகா. அரணாய்
திருமகனே அருள்வேலு யோதியே அத்திய முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா அத்திமுகத்தோனே சக்தி கணவாயே அத்திமுகத்தோனே சக்தி கணவாதியே சக்தி விநாயகனே திருமகனே அருள் பெரும் ஜோதியே அத்திமுகத்தோனே விநாயகா அத்திமுகத்தோனே விநாயகா அத்திமுகத்தோனே சக்தி கணபதியே அத்திமுகத்தோனே சக்தி கணபதியே சக்தி விநாயகனே பக்தியுடனே எழுத்தமு என்னாலும் அணிந்தேன் உமது பாதுவிநாயகா உமது பாதம் விநாயகா பக்தியுடனே எழுத்தமு என்னாலும் அணிந்தேன் உமது பாதுவிநாயகா உமது பாதம் விநாயகா முத்து கடவுளே மூலபரம்பொருளே கடவுளே மூலபரம்பொருளே வெற்றியில் தந்தருவா பக்தியுடனே நித்தமும் என்னாலும் அணிந்தேன் உமது பாதம் விநாயகா அணிந்தேன் உமது விநாயகா கடவுளே மூலபரம்பொருளே கடவுளே மூலபரம்பொருளே புத்தி தந்தருள்வாய் குரவெள்ளும் மனைவாளா குரவெள்ளும் மனவாளா மனைவாளா அருமுகனே அருமோகனே அருமுகனே வெற்றி வேளா குலங்களை அளித்தோ அரித்தோனே அருகடை வெல்முருகா முருகா வேல்முருகாமல் மருகா மாயனுக்கும் மருகோலே அல்லவா ஏற்கொடு பிடித்தோனே எங்கூர் அடிவேல் முருகா வரமாக முளைத்தோ வரமாக முளைத்தோ வெற்றி ஆயுதனே மரமாக முளைத்தோ மரமாக முளைத்தோனே வெற்றி வேல் முருகா இருக்கும் மணக்கிளி வணக்கிலியா வாய்க்குள் வந்து கொடுக்கும் இருக்கும் கலை மகளே மகளே அவர்கள் கொடுக்கும் நான் புகழ் தேவியம்மா தேவியம்மா தேவி நல்ல கடை வாணியம்மா அம்மா மகளே வரம் மகளே மகளே உலகம் படைத்தவளே அழைத்தவளே மகளே குலமகளே புத்தி தந்தருள்வான் கண் கொடுத்த நாயகியே நாயகியே கதைக்குனேயும் அருள் புரிவாயே கொடுத்த நாயகியே நாயகியே அம்மா நாயகியே கதைக்கு வந்து அருள் புரிவாய் அருள் புரிவாய் அழகாடும் முனை தொழு உன்னை மல்லிடாமல் வந்திடாது நான் உன்னை
அச்சனா உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் பாடறியன் வடிப்பெரிய அடிப்பேரிய பாட்டில் வகையறிய வகையேறிவன் ஓடறிவன் எழுத்தறிவன் எழுத்தின் வகை நானேறிய நாளையிலே பாடறிய நாளையிலே நாளையிலே படிக்க வைத்தாடாயிலேகம் தாய் தேகத்தன் ஏடறிய நாளையிலே 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 வைத்தாயல் குரு ஏதறிய நாளையிலே ஏதறிய நாளையிலே எழுத வைத்தார் என் குருவோ என் அந்த குரு வாதம் கண்மை நாம் மறப்பதில்லை சொல்லி கொடுத்த அண்ணாவியை அவருடைய சீர்வாதத்தை மறப்பதில்லை அண்ண உள்ளம் மறந்தாலும் நாவியை மறப்பதில்லை உள்ளம் மறந்தாலும் வாத்தியார் மறப்பதில்லை ஒருவர் கோவர் குரு அனைவரும் என் குரு ஒருவரை குருவை என்பதில் அனைவரும் குரு எனக்கு ஒருவர் கோருவர் குரு உலகத்தில் அனைவரும் எனக்கு கருவை அணித்தவோ அருக்கோழியில் கையால் எழுந்து மாதமும் சென்று மாதபேதாவுடைய சீர்வாதத்தை மலரடிய நானும் மறப்பது சீர்வாதத்தை மலரடியை நான் மறப்பதில்லை உருவாக எடை பிறவி செய்த மாதா உருவாக எனை பிறவி செய்த மாதா பிதா 2 மாதம் கருவாகவே எனை தாங்கி உருவாக எனை பிறவி செய்த மாதா பிதா உருவாக எனை பிறவி செய்த மாதா பிதா குருவாதம் துணை குருபாதம் துணை நமக்கு துணை நமக்கு ஆனா சீர் மிகுந்த
சேர் மிகுந்த திங்கள் மும்மாறினும் மாறாது நீரோடி நிலம் பெருகி வள நலங்கள் எல்லாம் பெற்று ஆமா பெற்று இந்த வையகம் தன்னிலே வளர்ந்தோங்கி செழித்தோங்கி திகழ்ந்து கொண்டிருக்கும் அழகான ஒரு புண்ணியஸ்தலம். ஆமா புண்ணியஸ்தலம் அல்லவா. அழகான இந்த மேல பாப்பாக்குடி என்று சொல்லக்கூடிய ஆமா அழகான நன்னகரத்திலே நன்னகரத்தில் அருள் கொடுக்கும் தெய்வமாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயம்பந்தி தேவாதைகள். தேவாதைகள் இருக்கிறார்கள். அரைக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த ஐயன் ஆமா வைப்பாருடையார் சாஸ்தா. ஆமா உடையார் சாஸ்தார் அல்லவா வைப்பார். ஐயன் வாசலிலே அதிகார தேவாதைகளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவன் வண்ண கருப்பு சுவாமி, பேச்சி அம்மாள் பிரம்மசக்தி, சிவன் அணைந்த பெருமாள், தலவா மாடன் தலவா மாடத்தி மற்றும் பரிவார தேவாதைகள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயன் வாசலிலே ஆமா வாசலிலே இந்த தை மாதம் ஆமா உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய தைப்பொங்கல் நன்னாள். இந்த நன்னாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆமா உரைப்பார்கள் அல்லவா இல்லையா. அப்பேற்பட்ட தை திருநாள் நன்னாளிலே ஆமா நன்னாளில் ஐயனுக்கு இந்த சிறப்பு பூஜையை சீரோடும் சிறப்போடு நிகழ்த்தி வருகிறார்கள். ஆமா நடத்தி வருகிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன ஆமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆமா ஐயா அவர்கள் வழியிலே வந்த ஆமா மரபர்குல ஆதீனங்கள் ஆமா அழகாகவே ஐயனுக்கு ஆமா இந்த சிறப்பு பூஜையை சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்தி வருகிறார்கள். ஆமா மண்ணின் மைந்தர்கள் அல்லவா. அதனால் அப்பேற்பட்ட தருணத்திலே ஆமா தருணத்தில் ஐயன் வாசலிலே இந்த வாசலிலே அடியேன் பாடும் பாட்டில் எவ்வித குற்றம் குறைகள் இருந்தாலும் ஆமா இருந்திட்ட போதிலும் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் எவ்வாறு ஆதரிப்பீர்களோ ஆமா அதே தன்மை போன்று எங்களையும் ஆதரிக்க வேண்டுமே என்று உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு கேட்டுக்கொண்டு ஆமா ஐயம்பந்தி தேவாதைகள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயன் வாசலில் அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த ஐயன் வைப்பாருடையார் சாஸ்தா பிறக்க ஆமா பிறக்க வேண்டும் அல்லவா இல்லையா. அந்த மண்ணுலகில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் முன்னோடு தெய்வம் முதல் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருப்பது ஐயன் ஹரிகர புத்திரன் அல்லவா. ஐயன் பிறந்தால் அகிலத்தில் அனைத்து தேவாதைகளுக்கும் அருள் கிட்டும் என்று சொல்வார்கள். உண்டு இல்லையா. ஆமா அதனால் அப்பேற்பட்ட ஐயன் வைப்பாருடையார் சாஸ்தா. ஆமா சாஸ்தா அல்லவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை சாஸ்தா உண்டல்லவா இல்லையா. ஆமா ஐயன் ஒருவன் ஆனா அகிலத்தில் பல்வேறு இடத்தில் பல்வேறு பேர்நாமங்கள் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்தில் வைப்பாருடையார் சாஸ்தாவாக அமர்ந்து கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறானே. ஆமா இருக்கிறாரே. அப்பேற்பட்ட ஐயன் அவன் பிறக்க வேண்டும். அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்தவன். ஆமா ஆணுக்கும் ஆகாது. ஆமா இல்லையா. வரம் அப்படிலாம் வாங்கியிருக்கிற மகிழ்ச்சி ஆண்டவன் பகவானுக்கும் ஆமா பெருமாள் நாராயண மூர்த்திக்கும் அரியும் சிவனும் சேர்ந்து அழகு சாஸ்தாவை பிறவி செய்திருக்கிறார். ஆமா அதனால் அந்த ஐயன் வைப்பாருடையார் சாஸ்தா ஐயன் ஆமா பிறக்க வேண்டும். அந்த ஐயன் பிறக்கிறான். அந்த ஐயன் எங்கே பிறக்கிறான்? எங்கே அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த என் ஹரிகர புத்திரன் தர்மசாஸ்தம். அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த என் ஹரிகர புத்திரன் என் வைப்பாருடையார் சாஸ்தா எங்கே பிறக்கிறான்? அந்த நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு புகழும் நாடு ஓடங்களை ஒளியும் நாடு தென்றுள் வீசும் நாடு மாநிலம் விளையாடும் மயிலிருந்து சிறகூணர்த்தும் ஏனிருந்து கணிசோரியும் அருகு நல்ல பிராமரம் தூங்கிய
அருளித்த நாடு அருளித்த நாடு நெஞ்சங்கள் ஊக்கும் நாடு நாடு ஆட்சியில் மலரும் நாடு மலரும் நாடு ஆதிப்பாதான உலகம் அது பாதாள உலகத்தில் உலகத்திலே யாரெல்லாம் ஆண்டு வாரா ஆண்டு வாரா பாதாள உலகத்திலே அந்த உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டு வாரா ஆண்டு வாரா அது வாதாள உலகம் அதில் அம்பத்தாறு தேசத்துக்கு அதிபதியம் என்று சொல்லி ஆண்டுவானம் மன்னவன் சிவகள் வெற்ற பிள்ளையை அருமை மகன் வல்லரைகள் ஆதிமாகாரத்தை ஆண்டு முடிய தான் தெரித்து தாரணியை ஆண்டு வாரா பொண்ணு முடி தான் தெரித்து புவனத்தை ஆண்டு வாரா பொண்ணு முடி தான் தெரித்து புவனத்தை ஆண்டு வாரா வல்லரக மல்லவல்லம் உலகம் அதில் வட்ட முடிய அரங்களாண்டோறும் நாளையிலே அவடி சூடும் மன்னேரெல்லாம் அந்த வல்லரக மல்லேனுக்கு வருடத்திற்கு ஒரு முறையா பக்கம் கொண்டு கொடுக்க வேண்டுமோ கையை கட்டி வணங்க வேண்டும் வரி வட்டி கொடுக்க வரிகள் வணங்கிடுவோம் சாதனம் தான் கொடுத்து அவனை இருந்து வெள்ள வணங்கிடுவான் பகுதி பணம் தான் கொடுப்பான் அவனை பணிந்து தான் வணங்கிடுவான் பகுதி பணம் தான் கொடுத்தான் நடந்திடுவான் பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறான் வல்லவர். அப்படி 56 தேசத்துக்கும் அதிபதி என்று சொல்லி பட்டமுடி தான் தெரிவித்து பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறான் வல்லவர். வருகிறான் அல்லவா. தங்கமுடி தான் தெரிவித்து அந்த தாரணியை ஆண்டு வருகிறான். தரணி எல்லாம் ஆண்டு வருகிறான். அப்பேற்பட்ட வல்ல அரக்கனுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாக ஒரு முறை அவனுக்கும் கீழாக இருக்கக்கூடிய சிற்ற அரசர்கள் எல்லோரும் வருடத்திற்கு ஒரு முறை கப்பம் காணிக்கை வரி வட்டி பகுதி பணம் கிஸ்தி பணம் இரஜா பணம் என்று கொடுப்பார்கள் அல்லவா இல்லையா. ஆமா. வருடத்திற்கு ஓர் முறையாக அவனி சூழ மன்னர் எல்லாம் சிற்றரசர்கள் எல்லாம் அரக்கனுக்கு தான் பயந்து பகுதி பணம் கப்பம் காணிக்கை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆமா. வரி வட்டி கிஸ்தி எல்லாம் கொடுக்கிறான். அதனால் அரக்கனுடைய ஆற்றிலே பொன்னும் பொருள் எல்லாம் நிறைந்து கொண்டிருக்கிறது. கஜானா நிறைந்து கொண்டிருக்கிறது இல்லையா. வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அரக்கனானவன் பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்ல அரக்கனுக்கு தான் என்கிற ஆணவம் ஒரு பக்கம் வருகிறது.
ஆணவத்தினாலே அரக்கன் மதியை இழக்கிறான். அதிக பணம் வருவதனால் ஆண்டவனையும் மறக்கிறான். சேரக்கூடாத பொண்ணும் பொருள் எல்லாம் ஆமா ஒரு பக்கமாக போய் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? அதுக்கு மதிப்பும் மரியாதை இருக்குமா? இருக்காது இல்லையா? ஆமா. அதனால் அரக்கனானவனுக்கு தான் என்கிற ஆணவம் மமதை வருகிறது வருகிறது வருகிறது. ஆணவத்தால் மதியில் அந்த வல்ல அரக்கன் கொடுங்கோல் ஆற்றி வருகிறான். ஆமா. மறுபடியும் வரிக்கு மேல் வரியை விதிக்கிறான், வெட்டிக்கு மேல் வெட்டியை விதித்தான், வைக்கிறான். மந்திரி அழைத்தான். பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள் ஆலயத்தின் கதவுகளை எல்லாம் இழுத்து மூட சொன்னான். ஆமா. அத்தனை பேரும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும். அனைவருக்கும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும். அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் தெய்வம். ஆமா இல்லையா? கண்டிப்பாக. அதனால் ஆலயத்தின் கதவுகளை எல்லாம் இழுத்து மூட சொன்னான் சண்டாள வல்லரக்கன். ஆமா. அரக்கனானவன் ஆண்டவன் பேரிலே கையை வைத்தான். அரக்கனுக்கு ஆகாத காலம், அழிவு காலம் வருகிறது. இறைவன் பார்த்தாண்ட சண்டாளா வல்லரக்க, சில காலம் சில வருடம் நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டு வந்த நீ இப்படி நீதி தவறலாமா? தவறக்கூடாதல்லவா? அதனால் இறைவன் அருளால் அந்த பாதாள உலகம் அவனி 56 தேசமெல்லாம் அங்கே பஞ்சம் வந்து சேருகிறது. எப்படி இருக்கிறது? அந்த பாதாள உலகம் எல்லாம் பாதாள உலகம் நேருதையா அவனி சூழும் தேசமெல்லாம் மழை பொழியவில்லை, பச்சை விளையவில்லை, மழை பொழியவில்லை, புல்லரும்பும் அழைக்கவில்லை, ஆரமழை பொழியவில்லை, புல்லரும்பு அழைக்கவில்லை, 12 வருட காலம் பஞ்சமல்லு நேருதையா நாயகன தோற்ற பஞ்சம் உனக்கு உருண்ட பஞ்சம் உடகவன தோற்ற பஞ்சம் அரக்கா உருண்ட பஞ்சம் அது மன்னவன தோற்ற பஞ்சம் 12 வருட காலம் 12 வருட காலம் வந்து நேருதையா 12 வருட காலம் 12 வருட காலம் வந்து சேருதையா வருட காலம் அவனிகளும் வேகமெல்லாம் பஞ்சவந்து நேர்ந்ததாலே என்ன உணவு இல்லை ஐயா உடுக்க உடை இல்லாமல் தண்ணீரவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பாதாள மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடும்போது பஞ்சத்தில் வாடும்போது வல்லரக்கல் மக்களோரை அறியாமல் கொள்ளாத வல்லரக்கல் மந்திரியை அழைப்பானோ மந்திரியை அழைப்பானா வல்லரக்கல் பாதாள உலகமெல்லாம் 12 வருட காலம் பஞ்சம் கொடிய பஞ்சம் வந்து சேருகிறது. பாரிமழை பொழியவில்லை, பயிர் பற்ற விளையவில்லை. மழை இருந்தால்தானே பூமி செழிக்கும். நீர் என்று அமையாத உலகு என்று உரைத்திருக்கிறார்கள். அதனால் அரக்கன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான். அதன் விளைவாக அவனி 56 தேசமெல்லாம் மழை தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் வந்து சேர்ந்தது. மக்கள் 12 வருட காலம் பஞ்சத்தில் அவதிப்பட்டார்.
ஆமா. அந்த மக்கள் உரையை அறிந்தானா சென்றால வல்லரக்கன் அறியவில்லையே. மாறாக மந்திரி அழைத்து ஆமா. அரக்கன் சொல்லுகிறான், என்ன வரும் பிள்ளை மந்திரி மந்திரியே ஒன்று சொல்லுக்கு எந்த வார்த்தை ஒன்று நீயோ சொல்லை கேளா. வாதாட உலகத்தில் உலகம் அதில் அவனையோடும் மன்னரெல்லாம் கொடுக்கிறான், கொடுக்கவில்லையே. கையும் கொடுக்கலையே. அறிவட்டியும் கொடுக்கவில்லையே. பகுதி பணம் கொடுப்பதில்லையே. அதனாலே மந்திரி அவனியோடும் தேசம் சென்று காணிக்க வாங்கி வாடா மந்திரியை அழைத்து அரக்கணங்கள் சொல்லும் போது மன்னவன் வார்த்தை கேட்டு மந்திரியும் பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு ஓடி வாரா பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு மந்திரியும் ஏகி வாரா. மந்திரி அழைத்து சொன்னான் இல்லையா வல்லரக்கன், ஆமா. நமக்கு வரக்கூடிய வரி வெட்டி கப்பம் காணிக்கு அத்தனையும் வாங்கிட்டு வாடா. இருக்கிறா அவனை சூழும் சிற்றரசர்கள் நமக்கு கப்பம் காணிக்க எதுவுமே கொடுக்கவில்லை அல்லவா. சில காலம் சில வருடம் யாரையும் இந்த பக்கம் நான் பார்க்கவும் இல்லை. ஆமா, பார்க்கவில்லையே. அதனால் நமக்கு வரக்கூடிய வரி வட்டி கப்பம் காணிக்கை எல்லாம் வாங்கி கொண்டு வா. ஆமா, வாங்கி விட்டு வா. மந்திரி சொன்னா, மன்னா மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க வேளையில் எப்படி நமக்கு வரி வட்டி கப்பம் காணிக்கை கொடுப்பார்கள்? முடியாது அல்லவா. அடையப்பா மந்திரி, அவர்கள் பஞ்சத்தில் அவதிப்பட்டால் என்ன, அவதிப்படாமல் இருந்தால் நமக்கு என்னடா. ஆமா, நமக்கு வரக்கூடிய வரி வட்டி கப்பம் காணிக்கை எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துடும். கண்டிப்பாக வாங்கி வர வேண்டும். ஒரு தடவை இப்படி விட்டோம்னா ஆமா இதே சாக்காக வைத்துடுவான். ஆமா. அதனால் வல்லரக்கன் சொன்னா அவன் வார்த்தையை கேட்டு ஆமா மந்திரி ஓடி வர்றான். அவனி சூழும் தேச நாடு சிற்று அரசுகளை அழைத்தான். அப்பா, ஆமா, அழைத்து என் மன்னன் வல்லரக்கனுக்கு ஆமா இதுவரைக்கும் வரி வட்டி கப்பம் காணிக்கை எல்லாம் ஏதும் கொடுக்கவில்லையே. ஆமா, ஏனா என்ன ஆச்சு, ஏதாச்சு? மந்திரியே, தெரிந்து பேசுகிறாயா, தெரியாமல் பேசுகிறாயா? நீ வருகின்ற வழியில எங்கேயாவது நீர்நிலைகள் நிரம்பி இருப்பதை கண்டாயா? இல்லை. ஒரு பச்சை புள்ளதான் பார்த்தது உண்டா? இல்லையா. பூமியே கபாலமாக வெடித்து. ஆமா, இப்ப ஏற்பட்ட நேரத்தில் வரி வட்டி கப்பம் காணிக்கையெல்லாம் கேட்டேன். ஆமா, கேட்கிறாய். இது என்ன நியாயம்? பஞ்சத்தில் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமா, உன் மன்னவன் எங்களுக்கு பஞ்சப்படி கொடுப்பான் என்று நினைத்து கொண்டு நாங்கள் இருக்கும் நேரம் நீ எங்களிடத்திலே வந்து கப்பம் காணிக்கை வந்து கேட்கிறாய். அதனால் அப்பா மந்திரி, உன் மன்னன் வல்லரக்கனிடத்திலே போய் சொல். ஆமா, எங்களால் இப்பொழுது எதுவும் தர இயலாது. ஆமா, எங்களுடைய நாடு எப்போது செழிப்போடு இருக்கிறதோ அப்போது உன் மன்னன் வல்லரக்கனுக்கு கொடுக்கக்கூடிய வரி காணிக்கை எல்லாம் சேர்த்துத்தார். ஆமா, அந்த மந்திரி சொன்ன உடனே மன்னர்கள் சொன்னான் அல்லவா. அப்ப மந்திரி பார்த்தான். ஆமா, அடே அப்பா வல்லரக்கா, சிற்றரசர்களே, கப்பம் காணிக்க தரவில்லையானா ஆமா என் மன்னனான வல்லரக்கள் ஆமா படை திரட்டி வருவான். உங்களோடு யுத்தம் புரிவான், நாட்டை பிடுங்குவான், நாட்டை விட்டு அடிச்சு திரட்டுவான். ஆமா, சிறையில் அடிச்சிருவான். சிற்றரசர்கள் பார்த்தார்கள், ஆகா சண்டால வல்லரக்கனை நமக்கு நல்லது செய்வான் என்று நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனை ஆட்சியிலே அமர வைத்தோம். ஆமா இல்லையா? துன்பப்படும் நேரம் துயரப்படும் நேரத்தில் நல்லது செய்வான் என்று நினைத்தோமே. இவனை ஆற்றில் அமர வைத்தோம். இப்பேற்பட்ட சண்டாலை இனி நமக்கு தேவையா? தேவை கிடையாது. அதனால் மந்திரி, ஆமா, உன் மன்னன் வல்லரக்கன் இடத்திலே போய் சொல். ஆமா, நாங்கள் போருக்கு வருகிறோம். அவன் என்னடா எங்களை நாடி போருக்கு வருவது? ஆமா, இப்போது நாங்களே படையை திரட்டி அவனோடு எதிர்த்து யுத்தம் செய்ய நாங்கள் வாரோம்.
போய் சொல்லு. இந்த அவனியோட மன்னரெல்லாம் ஆமா அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த அவனியோட மன்னரெல்லாம் அரக்கன தாளிக்கணுமே படை விரட்டு ஓடி வாரா சொல்லி கூடி நாட்டு சொல்லி எண்ட கோடிய நாட்டு அவனையோடும் மன்னரெல்லாம் பாதாள உலகம் நாடி வளர்ந்து ஓடி வாரா அரக்கனான வல்லாரக்கள் அவனுடைய விருத்த யுத்தம் செய்யணுமே அரக்கணத்தை அழிக்கணுமே அவனை சூழும் மன்னரெல்லாம் ஓடி வாரா அழிக்கணுமே அரக்கணத்தை அழிக்கணுமே அவனி சூழ மன்னரெல்லாம் மந்திரியும் முன்னாடி வந்து என்றும் சொல்லுவாரோ மன்னா அவனை அழைப்பதற்கு அவன் படகரட்டி வாரையோ மந்திரையில் என்ன போது அரக்கள் சொன்ன போது மந்திரையில் சொன்ன போது அல்லருக்கு ராட்சதன் மந்திரி ஓடி வந்தான். வல்லரக்கன் முன்னால் வந்து நிக்கிறான். வேர்த்து வந்து நிக்கிறான். அப்ப கேட்டான் வல்லரக்க, அடே அப்பா மந்திரி, வரி வெட்டி கப்பம் காணிக்க வசூலிக்க சென்ற நீ ஏன் இப்படி வேர்த்து வந்து நிற்கிறாய்? என்னக்கா பண்ணா? நீங்கள் சொன்னபடி அவடி சூழும் சிற்றரசரிடத்தில் கப்பம் காணிக்க கேட்டுப்பார். அவர்கள் நாடு செழிக்கவில்லை, நல்ல மழை பொழியவில்லை அல்லவா? எப்பொழுது அவருடைய பூமி செழிப்போடு இருக்கிறதோ ஆமா அப்போது நமக்கு வரி வெட்டி கப்பம் காணிக்கை தருவார். நீங்கள் தரவில்லையானால் என் மன்னன் உங்கள் நாட்டின் மீது படை திரட்டி உங்களோடு யுத்தம் செய்ய வருவான், நாட்டை பிடுங்குவான், நாட்டை விட்டு துரத்தி அடிப்பான் என்று சொன்னேன். ஆமா, இந்த வார்த்தையை கேட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னை நாட்டை விட்டு அடிச்சு துரத்தணும், உன்னை அழிக்கணும் என்று, உன்னை எதிர்த்து யுத்தம் செய்யணும் என்று ஆமா அவ்வளவு பேரும் படை திரட்டி வர்றான். அப்படியா? அவர்களை அழிக்க வேண்டுமேயானால், அவரோடு எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டுமேயானால் என்ன செய்யலாம் மந்திரி? யோசனை சொல் என்று கேட்கறான் வல்லார. ஆமா, ஆண்டவனை பார்த்து அதிக வரமானால் வாங்கலாம். வல்லரக்கா, ஆமா, எந்த ஆண்டவனை நீ மறந்தாயோ அந்த ஆண்டவனை நினைத்து அருந்தவம் இருந்துவா. ஆமா, இருக்க வேண்டும். ஈசன் பகவானிடத்தில் ஒரு வரம் இருக்கிறார். ஆமா, இருக்கிறதப்பா. யாருக்கும் கொடுக்காத வரத்தை ஆண்டவன் அவர் கையில வச்சிருக்கார். ஆமா, வச்சிருக்கிறார். அந்த பகவானிடத்திலே அக்னி வரம் ஒன்று இருக்கிறார். ஆமா, அந்த வரத்தை நீ வாங்கி வந்தியானா அந்த அவனி சூழ மன்னர்கள் அல்ல, அகிலத்தையே நீ ஆட்டி படைக்க. அதனால் வல்லரக்கன் இடத்திலே சொன்னான் அல்லவா? ஆமா, சொல்லுகிறான். மந்திரி சொன்ன வார்த்தை காதில் கேட்டு உடனே வர்றான். அருமை வல்லரக்கன், ஆண்டவன் பகவானை நாடி அருந்தவம் இருக்க வேண்டும் என்று நாடிலந்தான், நகரளந்தான், பொன்னிழந்தான், பொருள் இழந்தான், மூவாசைகளை வெறுந்தான், முற்றம் திறந்த முனிவனாக மாறி வர்றா வல்லரக. எப்படி இருக்கிறான் அரக்கள்? ஒரு காவி வேஷ்டி தானணிந்து ராஜும்
மாலை அணிந்து ராஜம் மாலைகளா பஞ்சாசரங்களது தானணிந்து பஞ்சரமோ தானணிந்து ஆண்டவனிய ஆடி ஆடி அறந்தவம் அது அறைக்குள் இருக்க ஆண்டவனை நாடி வாரா நாடி வாரா உணவு பெற்று வாரா ஆண்டவன் ஆடியல்லோ ஆடியல்லோ இறக்கம் அறந்தவம் இருக்குமா இருக்க வாரா காணகம் காணகமா ஆடறியவனம் கணபதி அடிவாரத்தில் அறியாமல் ஆடறிய கொடிய வெட்டி வெட்டி அதற்குள்ள அவனமல் இருந்து அருந்தவன் இருப்பானா அணியுண்டு நல்ல தாரை மூலிகி தரம் செங்கன தாரை அங்கு கோலம் கொண்டு அங்கே தரை மூலிகி தாரை மொழி சங்கடத்தால் அவன் கோலம் மிட்டான் வாசலிலே கமுகம் நாட்டி நாட்டி அமையோடு கழகம் போட்டான் பலகை போட்டான் அதற்கு மேல மாத்து விரித்து மாத்துக்கும் மேல எல்லோ எல்லோ கூடத்தை உடம்பு வைத்தான் ஒரு குடம் மேலே தேங்காய் வைத்தான் தேங்காவே செங்கனிய வைத்தான் கணிக்கும் மேலே மட்ட பந்து வைத்தான் அதற்கும் மேல கொட்டப்பாகும் மேலே கொடுகளை வைப்பானோ கொடுகளுக்கும் மேலே கடுகும் மேலே புஷ்பம் வைத்தாய் புஷ்பம் மேலே நாட்டுவானா உள்ளத்தை கூர்மையாக்கி உடையவனை நாடியல்லோ இருக்கிறானே அடியல்லோ அடியல்லோ அரக்கன் பார தவம் இருக்கிறான் செய்ய போறான் நினைப்பானா அடிக்கிற காத்தை எல்லாம் ஆகாரம் மறந்துகிறான் மலையெல்லாம் பன்னீராரங்கு கொண்டு ஆடியல்லோ 12 வருட காலமும் தவமருங்கு 12 வருட காலமும் பாரத்தமும் செய்து ஆண்டவன் சிவனை நாடி அரக்கன் அருந்தவும் இருக்கிறான் அத்துவான கானகம் ஆளறியா வனத்திலே 12 வருட காலம் தவம் இருக்கிறான். இருந்தான் பகவானை காணவில்லை. ஊன் உறக்கம் இல்லாமல் உடையவனை எண்ணுகிறான். ஆமா, அன்னம் மறந்தவில்லை. சரி,
ஆண்டவன் சிவனை எண்ணி அருந்தவம் இருக்கிறான் அருமை வல்லரன். ஆமா, அரக்கனானவன் 12 வருட காலம் இருந்தான் அல்லவா? ஆமா, அந்த தவம் இருந்தான் இருக்கிறான். அரக்கன் தவம் இருக்கும் நேரத்தில், அந்த நேரத்தில் அரக்கனுடைய தவ வலிமை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கைலாசத்திற்கு தெரிகிறது. அரக்கன் 12 வருட காலம் தவம் இருந்தான். ஆமா, இருந்தான். தவ வலிமையானது அங்கும் இங்கும் ஆடுகிறது. அக்கினி சோலையாக கைலாச மலைக்கு தருகிறது. ஆமா, எப்படி இருக்கிறது அந்த கைலாச மலை? எப்படி இருக்கிறது? ஆடாத கையில எல்லாம் அங்கும் இங்கும் ஆடுதையா ஆடாத கையில எல்லாம் ஆடாத கையில எல்லாம் அந்த கையில எல்லாம் ஆடுதையா ஆடாத கையில எல்லாம் அந்த விசார கையில எல்லாம் அனல் காத்து விசுதையா விசார கையில எல்லாம் வீசுதையா கையில எல்லாம் ஆடாத கைலாசமலை அங்கும் இங்கும் ஆடுகிறார். வீசாத கைலாசமலை அக்னி ஜோலியாக வீசியது அறிந்தான். ஆண்டவன் சிவன் அறிந்து அத்துவான கானகத்திலே தவம் இருக்கிறான். தபசிநாதன் அவனை கைலாசமலை அழைத்து வர வேண்டும் என்று நந்தி இடத்தில் சொல்ல நந்திதேவன் கானகத்திலே வந்து பார்த்தான். அவன் செய்யும் தவத்தால் காத்தடித்து மணல் குவித்து கரையாம்புத்து வளர்ந்திருக்கிறது. புத்துக்குள் அவன் இருந்து ஆண்டவன் சிவனை நாடி சிவாய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். சத்தத்தை காதில் கேட்கிறான். தபசிநாதன் இங்கே தான் இருக்கிறான். அவனை கைலாசமலை அழைத்து செல்ல வேண்டும் என்று நந்திதேவன் அழைத்தான். ஆமா, தபசுநாதா தவத்தை விட்டு இறங்கும் தவசிநாதா தவத்தை விட்டு நீ இறங்கி வாடா. தவமது தான் போதும் அப்பா. ஆண்டவனீசன் பகவான் உன்னை அழைத்தாரடா கைலாசமலை வா, எல்லோடு வா என்று. அந்த நந்தி தேவனானவன் அருமை வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு அது கைலாசமலை வருவேளை அந்த வேலை சிவன் முன்னால் வந்து நிற்கிறான். அருமை வல்லரக்கன் நிற்கிறான். ஆண்டவனை கண்டு அடிகளில் நிற்கும் நேரம் அந்த நேரமும் அவன் ஈசன் கேட்கிறான். அப்பா வல்லரக்கா, ஏன் எதற்காக என்னை நாடி 12 வருட காலம் தவம் இருந்தாயடா? என்ன வரம் வேண்டும் அப்பா? விவரத்தை சொல்லடா என்று சொல்லும் நேரம் வல்லரக்கன் என்ன சொல்லுகிறான்? பகவானே பரம்பொருளே கடுகளை சிறிய வரவும் கட்டுடனே தரணும் ஐயோ எள்ளிலும் சிறிய வரவும் ஈசனே தரணும் ஐயா வல்லர என்ன போது சொல்வானங்கு கேட்டபோது எதுரைப்பார் சொல்வார் ஆண்டவன் அரக்கன் சொன்னான், கடுகிலும் சிறிய வரம் எல்லிலும் சிறிய வரம் என்று சொன்னான். ஆமா,
அப்படியானால் வரத்தின் விவரத்தை எனக்கு விவரமாக சொல்லடா. ஆமா, கேட்ட வரத்தின் விவரம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் ஆண்டவன். ஆமா சொல்லுகிறேன். ஆண்டவா, வரத்தின் விவரத்தை விவரமாக உனக்கு நான் சொல்லணுமையானால் உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாளே ஆதிபராசக்தி. ஆமா, சக்தி. அவள் பேரில் சத்திய பிரமாணம் செய்து கொடு. ஆமா, வரத்தின் விவரத்தை விவரமாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல சொல்ல ஆண்டவன் இடத்தில் ஆண்டவன் பார்த்தான். ஆமா, அரக்கன் கேட்கக்கூடிய வரமோ சின்னதாகத்தானே இருக்கிறது. பார்வதி மேல சத்தியம் வச்சிருப்ப, சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தான். அரக்கா, விவரத்தை சொல்லடா என்று கேட்டான். அரக்கன் சொல்லுகிறான். எப்படி உரைக்கிறா? ஆண்டவா, இந்த 3 விரல் இருக்கிறது. ஆமா, இந்த 3 விரலை ஆள்காண்டி விரலை எடுத்து மேற்கு மலையை நோக்கி நீட்டினா. ஆமா, நீட்டினா மலை சுக்குநூறா போகணும். ஆமா, அதற்கடுத்து விரலை எடுத்து ஆமா, கிழக்கு சமுத்திரத்தை நோக்கிட்டா சமுத்திரம் தீப்பத்தி எரியணும், பச்சை எரிய வேண்டும். என்னை எதிர்த்து எவனாவது வந்தா அவன் சிரசிலே கையை நீட்டினானால் விரலை நீட்டும் போது அவன் சிரசு அத்து இருந்து 7 சமுத்திரத்துக்கு அப்பால் போய்விடணும். ஆமா, போய் விட வேண்டும். இந்த வரத்தை எனக்கு கொடு. ஆமா, கொடும். அரக்கா, நீ வாழ்வதற்கு வரத்தை கேட்பாய் என்று நினைத்து. ஆமா, அழிவதற்கல்லவா வரம் கேட்கிறார். வாழ்வதற்கு வரங்கள் ஆண்டவன் வகையாக உனக்கு தாரேன். ஆமா, தரு. அழிவதற்கு கேளாதே ஆண்டவன் நான் தரமாட்டேன் என்று சொல்ல சொல்ல ஆண்டவா, கேட்ட வரம் தந்தா போதும், கேளா வரம் எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஆண்டவன் சொல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டவன் பார்த்தான். அரக்கா, கேட்டபடி கேட்ட வரத்தை தாரு. ஆமா, கண்டிப்பா. வரத்தை வாங்கி கொண்டு வையகத்தில் போய் நல்ல வழிக்கு பயன்படுத்து. ஆமா, தீய வழிக்கு பயன்படுத்த. நீ வாங்கிய வர உன்னை அழிக்கும் என்று சொல்ல. ஆமா, தீய வழிக்கு பயன்படுத்தினால் நீ வாங்கிய வர உன்னை அழிக்கும் என்று ஆண்டவன் வரத்தை கொடுத்தான். கொடுக்கிறார். வாங்கி கொண்டு வருகிறானே வல்லரங்க. வருகிறா. பார்த்தா வருகின்ற வல்லரக்கன் நினைத்து பார்த்தான். ஆண்டவன் கொடுத்த வரம் நல்வரமா பொய் வரமா? ஆமா, சோதித்து பார்ப்போமே. பார்ப்போம். வரத்தை கொடுத்த ஆண்டவனையே சோதித்து பார்ப்போம் என்று ஆள்காட்டி விரல் நீட்டி கைலாசமலை நாடி ஓடி வரான். வருகிறா. அப்படி ஓடி வரும் நேரத்தில் அந்த நேரத்திலே தேவாதி தேவர்கள் முனிவர்கள் திருமூர்த்திகள் எல்லோரும் பார்த்தார்கள். ஆகா, சற்று நேரம் முன்பதாகத்தானே அரக்கன் ஆமா ஆண்டவன் சிவனிடத்தில் வரத்தை வாங்கி சென்றானே 3 விரலால் முடிக்கும் வரத்தை வாங்கிய வல்லரக்கன் மறுபடியும் ஆமா விரலை நீட்டிக்கொண்டு வாரானே. இவன் முன்னால் நாமல் என்றோமானால் நம்மளை எரித்து சாம்பலாக்கிடுவான். ஆமா, அதனால் அரக்கனுக்கு தான் மைந்து கைலாசமலை விட்டு ஓடிவிட்டு எல்லோரும் ஓடுகிறார். எல்லோரும் ஓடும் போது ஈசனும் ஓடுகிறார். ஓடுகிற தேவரெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆண்டவா இறைவா, எவ்வளவு தூரம் தான் ஓடிக்கொண்டிருக்க முடியும்? ஆமா, அவனோ நாமளை துரத்து கொண்டு தான் வருகிறோம். ஆண்டவன் பார்த்தான். அழகான நந்தவன தோட்டத்தை உண்டு பண்ணி. ஆமா, நந்தவன தோட்டத்திலே தேவாதி தேவர்கள் முனிவர்கள் இசுமார்கள் எல்லோரும் மறைய ஆண்டவன் அரளி முடலே செவ்வரளி புஷ்பத்தில் சிவலிங்கமாக சிவன் போய் அமர்ந்தான். ஆமா, அமர்ந்திருக்கிறார். அரக்கனான வல்லரக்கன் ஆண்டவனை எதிர்பார்த்து நந்தவன தோட்டத்தில் இருக்கும் நேரம் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று எம்பெருமாளை ஆண்டவன் சிவன் என்னும் நேரத்திலே அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் ஆமா பெருமாள் மாயவன் பிள்ளையாக வளர்ந்து வருகிறானே. வருகிறான். மாயவனுடைய சேட்டை தாங்க முடியாமல் ஆடு மாடுகளை எல்லாம் மேய்த்து வர வேண்டும் என்று யசோதை பெண்ணால் சொல்ல மாயவன் கஞ்சி களையத்தை கையில் எடுத்து சாத்தோலை தடையாளும் கடி நிறுத்தி சாத்தோலை விரிசோலை தாளக்கூடை கைப்பிடித்து பட்டநாமம் பழுக்க சாத்தி ஆடு மாடுகளை எல்லாம் மேய்க்க வேண்டும் என்று யமுனை ஆற்றங்கரை ஓரம் வருகிறார். ஆடு ஒரு பக்கம் செல்ல புல்லாங்குழல் எடுத்து பாட்டு பாடினான். சத்தத்தை சிவன் காதிலே கேட்டு அரளி மூடு விட்டு எம்பெருமாள் இடத்திலே வந்து சொல்லுகிறான். அரக்கனுக்கு வரம் கொடுத்த விவரத்தை சொல்லி அரக்கனை அழிக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன் சிவன் சொன்ன வார்த்தையை கேட்டு எம்பெருமாள் மாயவன் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று வருகிறான். இங்கு எப்படி வருகிறான்? எப்படி? ஒரு மோகினி பெண்ண போல் அடிவம் கொண்டு நந்தவன தோட்டத்திலே வல்லரக்கன் முன்னாலே மாயவன் வாரானே. வல்லரக்கன்னு தான் நினைத்து வழி மறித்தான். வல்ல அரக்கன் தான் நினைத்து மறிப்பானா
தேவனிடம் ஆதியிலே கொள்ளாத வல்லாரை தாமரை குளத்திலே வந்து 3 முறை முந்தி குளித்து நீராடி நீராடி பண்டாசுரம் எடுத்து நீரிட்டு நீர் குளித்து அவன் கண்டத்தில் அடியுநேர வாங்கிய வரத்தால் அரக்கன் தலை அத்திருந்து 76 சமுத்திரத்துக்கு அப்பால் போய் விழுந்தது அரக்கனை அழித்து பெருமாள் சுரபத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டவன் சிவன் முன்னால் வந்து இருக்கும் நேரம் அரக்கனை அழித்த விவரத்தை சொல்ல அரக்கனை அழித்த கோலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவன் சொல்ல பெருமாள் மறுபடியும் மோகினி பெண்ணை போல் சுரபம் கொண்டு நிற்கும் நேரம் அந்த நேரத்திலே ஆண்டவன் சிவன் பார்த்தான் அங்க பெருமாள் என்று எண்ணாமல் அந்த ஆண்டவனாதி சிவன் என்ன பண்ணுகிறான் கட்டுமெல்ல கட்டுமெல்ல நல்ல தழுகும் போது காமது ஆண்டவனுக்கு பிறகுதையோ நாளவென்று எழுகுதையா எம்பெரும் மாயவங்கள் மாயவர் ஓவியல் அங்குமானேவியோ அவள் உறக்க மாட்டாள் ஆகாயத்தில் விட்டிருந்தாள் உறக்க மாட்டாள் கங்கையில் கங்காதேவியோ உறக்க மாட்டாள் கரம் கொண்டு கையேந்தி வாழகனையில் விரைவு செய்யணும் என்று அறிய வரணும் பங்கோடி மாதத்தில் 18ஆம் தேதியிலே ஐயனுக்கு ஐயனாக வைப்பார் உடையார் சாட்சா வந்து ஐயனுக்கு மையனான வைப்பார் உடையார் சாட்சா பிறந்து ஐயனுக்கு மையனாக விளங்கும் ஹரிகர புத்தூரன் தர்மசாஸ்தா வைப்பார் உடைய சாஸ்தா வந்து இந்த தாரணையில் அவதரித்தார்